சரி, இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 25 நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல 25 போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம 25 ஒருல தான் பார்க்க போறோம். சரிங்களா, ஸ்கொயரோட சம் ஆஃப் தி வேல்யூ தான் பார்க்க போறோம். இப்போ இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பேசிக் மெத்தட் அப்படின்னா, இப்போ பேசிக் மெத்தட்ல நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா ஈஸி ஆன்சர் கிடைக்க போகுது. சரி, இப்போ 1 ஸ்கொயர், அடுத்தது 2 ஸ்கொயர், அடுத்தது 3 ஸ்கொயர், அடுத்தது up to 25 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 25 நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா, இப்போ 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப் டு 25 ஸ்கொயர் வரல இருக்கிற சம் ஆஃப் தி வேல்யூ பார்க்கலாம். இப்போ பேசிக் மெத்தட்ல இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேசிக் மெத்தட் அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இப்போ 1 ஸ்கொயர், அடுத்தது 2 ஸ்கொயர், அடுத்தது 3 ஸ்கொயர் up to 25 ஸ்கொயர். ஓகே, இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். n into n plus 1 into 2n plus 1 by 6. ஓகே, இப்போ n அப்படிங்கிறது இங்க 25 இருக்கா, லாஸ்ட் டைம் வந்து 25 வரல கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம n வந்து 25 கன்சிடர் பண்ணிக்கலாம். 25 into 25 plus 1 into 2 into 25 plus 1 divided by 6. Okay, இப்போ பாத்தீங்க அப்படின்னா 25 into 25 plus 1 பண்ணா 26. Okay, into 2 into 25 பண்ணா 50 plus 1 பண்ணா 51 by 6. Okay, இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 ஆல 6 கேன்சல் பண்ணா 3. இப்போ என்ன பண்ணலாம், இங்கேயும் நம்ம 2 ஆல கேன்சல் பண்ணலாம். 2 ஆல கேன்சல் பண்ணா உங்களுக்கு 13. ஓகே, அடுத்தது 51 நம்ம 3 ஆல கேன்சல் பண்ண போறோம். பண்ணா உங்களுக்கு வந்து 17. ஓகே, இப்போ 25 into 13 into 17. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 13 into 17 மல்டிபிள் பண்ண போறோம். சரி, இப்போ 3 into 7 பண்ணா 21. அப்போ 1 மட்டும் எடுத்துக்கலாம், 2 வச்சுக்கலாம். அடுத்தது இது ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 10. 10 plus 2 பண்ணா 12. ஓகே, அகைன் 1 வச்சுக்கலாம். அதுக்கடுத்து 1 into 1 பண்ணா 1 into 1 பண்ணா 1 தான், பிளஸ் 1 பண்ணா 2. ஓகே, உங்களுக்கு 221 கிடைக்கும். 25 into 2 2 1 நீங்க மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்து 5525 உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் ஏ தான் உங்களோட ஆன்சரா இருக்கும். சரி, இப்போ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக்கா நீங்க சால்வ் பண்ணலாம். இதே கொஸ்டின் எப்படி நம்ம வேற டிஃபரெண்ட் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் இல்லைன்னா டிஃபரெண்ட் மெத்தட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1
ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அடுத்து 3 ஸ்கொயர் up to 25 ஸ்கொயர். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சீரிஸ் கொடுத்து அதோட சம் ஆஃப் த வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட் நம்மளுக்கு என்ன அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் எதுல எண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. 25ல எண்ட் ஆயிருக்கு, அப்போ 25 எடுத்துக்கலாம். ஓகே, லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கலாம். அடுத்தது 25க்கு அடுத்த நேச்சுரல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 26. ஓகே, இப்போ 25க்கு அடுத்த நேச்சுரல் நம்பர் வந்து 26. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ 25 பிளஸ் 26 பண்ணா 51. ஓகேங்களா, இப்போ டிவைடட் பை 6 பண்ண போறேன். ஓகே, இப்போ நீங்க 6 பண்றதுக்கு பதிலாக கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈவன் நம்பர்ல ஆஃப் ஆஃப் த வேல்யூ எடுத்துட்டு ஆட் நம்பர்ல 1/3 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க 25 அப்படி வச்சுக்கலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர் 26. 26ஓட ஆஃப் ஆஃப் த வேல்யூ வந்து 13 எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து 51ஓட 1/3 வந்து பாத்தீங்கன்னா 17. இப்போ இதை உங்களுக்கு 13 into 17 பண்ணா 221. ஓகே, இப்போ நம்ம 25 into 221 பண்ணா உங்களுக்கு 5525 கிடைக்கும். ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இப்போ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸி மெத்தட்ல கூட சால்வ் பண்ணலாம். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சரி, क्वेश्चन நம்பர் 3 வந்து என்ன சொல்றாங்கன்னா find the sum of the cubes of first 15 natural numbers. இப்போ பேசிக் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வேற ஆல்டர்னேட் மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பேசிக் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். சரி, ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/3 அடுத்து 2/3 அடுத்து 3/3 up to 15/3. இதுக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா n into n plus 1 by 2 whole power 2. Okay, சரி, இப்போ n அப்படிங்கிறது லாஸ்ட் டைம். சரிங்களா, லாஸ்ட் டைம் அப்படிங்கிறது 15. ஓகே, 15. அடுத்தது n plus 1 அப்படின்னா 15 plus 1 by 2 இப்போ whole power 2. இப்போ 15 into 15 plus 1 பண்ணா 16 by 2 whole power 2. சரிங்களா, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இது 2ஆல கேன்சல் பண்ணா 8. இப்போ 15 into 8. 15 into 8 பண்ணா உங்களுக்கு 120 கிடைக்கும். சரி, இப்போ 120 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது உங்களுக்கு 14,400 கிடைக்கும். 14,400 கிடைக்கும். ஓகே, ஆன்சர் பி எடுத்துக்கலாம். சரி, இதே क्वेश्चन எப்படி ஷார்ட்டா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஷார்ட்கட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1/3 அடுத்து 2/3 அடுத்து 3/3 up to உங்களுக்கு
15 பவர் 3 ஓரில் இருக்கிற சம் ஆஃப் த வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு என்ன நம்பர் எண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. 15 அப்ப 15 எடுத்துக்கலாம். சரி, 15க்கு அடுத்த நேச்சுரல் நம்பர் வந்து 16. ஓகே, இப்போ நம்ம நேச்சுரல் நம்பருக்கு என்ன பார்த்தோமோ அதே தான். இப்போ பை 2 பண்ண போறீங்க. சரி, இப்போ பை 2 அப்படிங்கிறப்போ 16ல ஆஃப் ஆஃப் த வேல்யூ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க, எந்த நம்பர் வரல கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 15 அப்படின்னா 15க்கு அடுத்த நேச்சுரல் நம்பர் வந்து 16. ஓகே, அதனோட ஆஃப் ஆஃப் த வேல்யூ எடுத்துக்கலாம். டைரக்டா கூட நீங்க எடுத்துக்கலாம், இல்லை நீங்க எழுதிக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணணும், ஹோல் ஸ்கொயர் பண்ண போறோம். இப்போ 15 இன்ட்டு ஆஃப் அப்படின்னா 16 2ஆல கேன்சல் பண்ணா 8 கிடைச்சிடும். ஓகே, இதை ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. இப்போ 15 இன்ட்டு 8 பண்ணா 120. 120 ஸ்கொயர் அப்படிங்கிறது உங்களுக்கு 14,400 ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணலாம். சரி, இப்போ கொஸ்டின் அடுத்து பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4 வந்து 51 plus 52 plus 53 plus up to 100 find the sum of natural numbers கேக்குறாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் பார்க்கலாம். இப்போ பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா 51 plus 52 plus 53 up to 100. ஓகே, இதுக்கு இண்டிவிஜுவலா ஃபார்முலா எதுவும் கிடையாது. இப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தான் உங்களுக்கு ஃபார்முலா இருக்கு. சரி, இப்போ நம்ம அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, 1 plus 2 plus 3 up to 100 வரல இருக்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது ஓகேங்களா, அடுத்தது 1ல இருந்து 50 கண்டுபிடிச்சு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஓகேங்களா, இது ரெண்டையும் நீங்க சப்ராக்ட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் 100 கண்டுபிடிக்கலாம். இப்போ 100க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, n into n plus 1 by 2 தான் ஃபார்முலா. சரி, இப்போ 100 into 100 plus 1 by 2. ஓகே, இப்போ 50க்கு பாத்தீங்கன்னா 50 into 50 plus 1 by 2. ஓகே, சரி, இப்போ நான் இதை எடுத்து இங்க எழுதிக்கிறேன். சரிங்களா, இப்போ 100 இப்போ 100 plus 1 அப்படின்னா 101 by 2. ஓகே, minus 50 into 51 by 2. ஓகே, இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2ஆல கேன்சல் பண்ணா இங்க 50 கிடைக்கும். இங்க இதை கேன்சல் பண்ணா உங்களுக்கு 25 கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்க, 50 into 101 மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு 5050 உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அடுத்தது இப்போ 25 into 51 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 50
சரி, கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 51 plus 52 plus 53 up to 100 வரல இருக்கிற find the sum of natural numbers கேட்டிருக்காங்க. சரி, இந்த கொஸ்டினை நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் மெத்தட்ல சால்வ் பண்ணா அதுக்கப்புறம் ஷார்ட்கட்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சரி, பேசிக் மெத்தட் அப்படிங்கிறது ஃபார்முலா தான். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தான் ஃபார்முலா இருக்கும். சரிங்களா, 1ல இருந்து 100 இல்ல 200 இல்ல எனி நம்பர்ஸ் கொடுத்தாலும் நீங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இங்க ஸ்டார்ட் ஆகுறது 51ல ஸ்டார்ட் ஆகுது. 51ல இருந்து 100 வரணும் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 100 வரல இருக்கிற சம் ஆஃப் த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சரி, இதுக்கான ஃபார்முலா n into n plus 1 by 2. ஓகே, என்ன பண்ண போறோம்? 100 into 100 plus 1 by 2. இப்போ பாத்தீங்கன்னா 100 into 101 by 2. ஓகே, இப்போ இது நீங்க 2ஆல கேன்சல் பண்ணா 50. ஓகே, அப்போ உங்களுக்கு 50 into 101 பண்ணா 5050 கிடைச்சிரும். ஓகே, அடுத்தது இப்போ 1ல இருந்து 50 வரலாம் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ 50யா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 50 into 51 by 2. ஓகே, இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணா உங்களுக்கு 25. சரி, 25 அப்படின்னா இப்போ 25 into 51 பண்ணா உங்களுக்கு 1275. ஓகே, இப்போ நீங்க ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் போகுது. சரியா, இப்போ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா உங்களுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 3775 கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுக்கு நீங்க டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 3775 ஆன்சர் கிடைக்கும். ஓகே, சரி, இதே क्वेश्चन எப்படி ஷார்ட்கட்ல பண்ணலாம்னு பார்க்கலாம். ஷார்ட்கட்ல